பத்திரிகைலாம் இவ்வளோ பிசினஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஜித்தை வந்து அந்த விஷயத்தில் தான் நான் பாராட்டேன். மனசுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ பற்றிலாம் கவலையே கிடையாது. நம்ம மனசாட்சி சொல்லுதா, அது என்ன சொல்லுதோ நம்ம அதை கேட்போம், நம்ம நடப்போம். அவ்வளோ புகழ்பெற்ற நடிகையாக இருந்து அவ்வளோ படங்களாக நடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தவங்க என்ன ஆனார் ஹீரா. அதுக்கு இந்த காதல் ஒரு காரணமாக இருக்கும். நான் போகும்போது அங்கே வந்து ஆடிட்டோரியத்தோட ஆளுகள்லாம் யாருமே கிடையாது. இவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துக்கிட்டு பார்வையாளர்கள் உட்கார்ற இடம் இருக்குல்ல, ஆட்கள் உட்கார்ற இடம், அதில் 2வது சீட்டு 3வது சீட்டில் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு எப்படி பண்ணலாம் என்னன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து இதாகும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்கும்போது ஆக்சுவலாக அஜித்தும் ஹீராவும் சேர்ந்து நடனம் ஆடி பிறகு அவர் வந்து திடீர்னு அப்படியே ஒன்ஸ் ஃபார் ஆல் டக்குன்னு டிசைட் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணார். ஷாலினி கல்யாணம் பண்ணார், திருமண வாழ்க்கை அப்படியே அமைஞ்சு. அதுபோல் அஜித்தை பற்றி எந்த காலத்துலையுமே வந்து கிசு யார் கூட இணைச்சின்னுலாம் அப்படியே வந்து அப்படி ஒரு மேட்டர். ஹீராவும் அதை பற்றி எவ்வளோ பெருசாக அதுக்கு இல்லை, ஹீராவே அது பிறகு பேரே இல்லாமல் வீட போயிட்டான். அது பிறகு ஹீரா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. வணக்கம் சுராஜ் சார். வணக்கம் சார். அஜித்துக்கு பிறந்தநாள் வருது. நீங்கள் அஜித்தோட ரொம்ப நாள் பழகி இருப்பீங்க அந்த காலத்தில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அஜித் வந்து நான் பியர் ஒரு படத்தில் அவர் வந்து ஆக்சுவலாக நடிக்கிறதுக்காக வந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு 2-3 தருணங்களில் அவரை மீட் பண்ணி பேசியிருக்கேன். பாசமலர்கள்னு ஒரு படம், சுரேஷ் மேனன் டைரக்ஷன், அரவிந்த் சாமி கதாநாயகன், ரேவதி கதாநாயகி. அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே அஜித் வந்து அமராவதி படம்லாம் நடிச்சிட்டார். படம்லாம் நடித்து அமராவதி வந்து பெட்டர் ஃபில்ம் ஆகி 50 நாளுக்கு மேலே ஓடி அஜித்ன்ற பேர் வந்து பட உலகத்துக்கெல்லாம் வெளியே தெரிஞ்சு அப்படின்ற அளவுக்குலாம் வந்துருச்சு. வந்த பிறகு அது உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல. அஜித் படம் அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அமராவதி படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த கார் ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அந்த கார் ரேஸ் இது பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அதில் வந்து ஒரு காயம் உண்டாயிருச்சு உடம்புல. வந்து நிறைய ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆகி நிறையா போய் கிட்டத்தட்ட ஒரு லாங் பீரியடாக ஒரு பெட் ரெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமராவதி படத்துக்கு டப்பிங்கே வந்து ஆக்சுவலாக அவருக்கு லைஃப் கொடுத்த படம், அவருக்கு முதல் படம் இருந்தும் அந்த படத்துக்கு டப்பிங் அவர் பேசலை. விக்ரம் வந்து அவருக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா டப்பிங் பேச முடியாத நிலை, பெட் ரெஸ்ட் இருந்ததுனால அவரால் கொடுக்க முடியாது. விக்ரம் தான் அவர் டப்பிங் கொடுத்தாரு. இது வந்து அப்போ யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்போ அஜித் வாய்ஸ்னா என்னன்றது கூட தெரியாதுல்ல அப்போ பீப்புளுக்கு. பின்னாடி அஜித் பெரிய ஆளான பிறகு பின்னாடி பத்திரிகையில் வரும்போது ஆரம்ப காலத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, எவ்வளவு தடங்கள்லாம் தாண்டி அஜித் வந்தார் அப்படின்ற மேட்டர்ல அப்படி வரும்போது அப்போ வந்து லாங் கேப் விழுந்துருச்சு. விக்ரம் வந்து ஃபேமஸ் நடிக்கிறா இல்லை? விக்ரம் வந்து அப்போ ஆக்சுவலாக எப்படின்னா, அது ஆக்சுவலாக இன்னும் தனியாக பேச அளவுக்குள்ள ஒரு மேட்ரு. அவர் முதல் படம் என் காதல் கண்மணின்னு ஒரு படம் விக்ரம் நடித்தார். அந்த படத்துக்கு நான் தான் பியர்வோ, அதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நடித்தார். அந்த படம் தடுமாறி போய் அப்புறம் தந்து விட்டு நின்று இதெல்லாம் வந்து இப்போ இதாகி படங்கள்லாம் ஓடாமல் அப்படிலாம் ஆகும்போது அவரும் அஜித் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ உங்களுக்கு அஜித்தினுடைய அந்த பிகினிங் இது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன மேட்டர் சொல்லிடுறேன். அஜித் வந்து ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அவர் பல வேலைகள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு மெக்கானிக் வேலை கூட பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் என்ஃபீல்டு கம்பெனியில் அவருடைய நண்பர் ஒருத்தர் அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் ஒரு கார் மெக்கானிக் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்காரு. அவருடைய நண்பர்கள் கூட சேர்ந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து கூடமாட இருந்து கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி மேட்டர்களை எல்லாம் வந்து அந்த தொழிலெலாம் கற்றுருக்காரு. தனியாக வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸே நடத்தி ஆடைகள்லாம் வந்து விநியோகம் செய்து அப்படின்ற பல மேட்டர்கள்லாம் பண்ணியிருக்காரு நண்பர்களுடன் சேர்ந்து சினிமாவுக்கு முன்னாடி. ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பையனை வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப்பில் வந்து கரெக்டாக அப்படி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பல மேட்டர்கள்லாம் இதாகி அப்படி வரும்போது இதெல்லாம் பண்ண பிறகு அவர் கொஞ்சம் மாடலிங்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வரும்போது ஆக்சுவலாக ஒரு மாடலிங் ஹெர்குலிஸ் சைக்கிள் இருக்குல்ல, அதுக்கு வந்து மாடலிங்காக வந்து அவர் இது பண்ணும்போது அதை பிசி ஸ்ரீராம் தான் அதை வந்து ஷூட் பண்ணார். பிசி ஸ்ரீராம் தான் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் அஜித்தை பார்த்த உடனே ஒரு ஃபிலிம் ஆக்டருக்குரிய லுக் இருக்கவங்க கிட்ட நீங்கள் ஏன் சினிமாவுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன மனிதர் வந்து பிசி ஸ்ரீராம். அஜித்துக்கு அந்த சினிமா ஆர்வத்தை ஆரம்பத்தில் உண்டாக்கியவர் அவர். அதுக்கு பிறகு அப்படி வரும்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அஜித்துக்கு நல்ல பழக்கம். ஆக்சுவலாக எஸ்பிபி சரண் இருக்கார்ல, சரணும் அஜித்தும் கிளாஸ்மேட்ஸ் ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து நல்லாவே பழக்கம் அஜித்தை. அப்போ அஜித்துக்கு வந்து ஒரு பிசி ஸ்ரீராம் சொன்ன பிறகு சினிமா ஆசை அப்படின்ற இது ஒன்று உண்டாகிருக்கு அப்படின்போது இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணால் என்ன அப்படின்னு வரும்போது ஒரு தெலுங்கு படத்தில் வந்து ஆக்சுவலாக கொல்லப்புடி சீனிவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் பிரேம புஸ்தகம் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு இளம் காதல் கதை. அதில் ஒரு இளைஞன் வந்து புதுமுகமாக வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த காலத்தில் ஃபோட்டோ இந்த மாதிரி மட்டும் தானே, அந்த ஃபோட்டோவை காமிச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து காமிச்சோடனே அஜித்தை நேரில் வர வச்சு பார்த்து அவர் ரொம்ப பிடிச்சி போய் அஜித்தை ஹீரோவாக்கி தெலுங்கு படம் பிரேம புஸ்தகம் படத்தில் அஜித்தை நடிக்க வச்சாங்க. அந்த படம் ஒரு பாதி படத்துக்கு மேலே எடுத்த பிறகு சிறிதும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னா அந்த கொல்லப்புடி சீனிவாஸ் வந்து உடம்பு சரியில்லாமல் அந்த டைரக்டர் வந்து இறந்துட்டார். இறந்த உடனே படம் அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, நின்றுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபில்மே நின்று போன உடனே அஜித்துக்கு வந்து ஏன்னா ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி அது எப்படின்னா இன்னைக்கு அஜித் இவ்வளோ பெரிய கதாநாயகனாக இருக்காரு. இந்த ப்ரோக்ராமே இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஓவர் நைட் அப்படி ஆகலைன்றது இந்த பீப்புள் தெரிஞ்சுக்கிற மெக்கானிக்கெல்லாம் இருந்திருக்காரு. கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் வந்து கூடமாட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்காரு. இவரே சொந்தத்தில் கார்மெண்ட்ஸுக்கு தொழில் பண்ணியிருக்காரு.
மாடலிங்காக இருந்திருக்காரு, எவ்வளவு போராடி இதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அதை யோசிங்க. முத படம் நடிச்சு பாதியோட நின்று போச்சு. அதுக்கு பிறகு அவர் எவ்வளவு மனசுல கவலைப்பட்டிருப்பாரு அப்படின்றதெல்லாம் யோசிங்க. அப்படிலாம் அதெல்லாம் மீறி ஒரு படம் அமராவதி வந்தப்ப ஆக்சிடென்ட். அந்த அமராவதியும் எப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மறுபடியும் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து என்னது நம்ம இந்த பையனுக்கு நம்ம வாய்ப்பு வாங்கி கொடுத்து பாதியோட நின்று போச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வரும்போது, அமராவதி படம் டைரக்டர் செல்வா, நீலாமாலா செல்வா டைரக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது, சோலா கிரியேஷன்ஸ் பொன்னுரங்கம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடி தலைவாசல் அந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க அடுத்த படம். அப்படி பண்ண வரும்போது இது ஒரு கதாநாயகன், இளம் கதாநாயகன் வேணும் அப்படிங்கும்போது மறுபடியும் செல்வாட்ட சொன்னது எஸ்பிபி தான். எஸ்பிபி சொல்லி இதை மாதிரி நான் ஒரு பையனை வந்து ஏற்கனவே தெலுங்குல அறிமுகப்படுத்தினேன், அந்த படம் பாதியோட நின்றுச்சு, அதனால அந்த பையன் வந்து அனைவரும் உங்கள் கேரக்டருக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே அந்த பிரேம புஸ்தகம் படத்தில் இருக்க ஷூட் பண்ண சீன்ஸ் இந்த மாதிரி மேட்டர்களை நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கன்னு சொல்லிட்டு எஸ்பிபி அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்து செல்வா அதை பார்த்து கன்வின்ஸ் ஆகி அதுக்கு பிறகு கமிட் ஆனது தான் அமராவதி. அதுக்கு பிறகு அமராவதி வந்து படம் முடிஞ்சு டப்பிங் மட்டும் நான் சொன்னேன்ல, அது வந்து விக்ரம் வந்து இதே மாதிரி அஜித் மாதிரியே தான் விக்ரமும் போராடிக்கிட்டு இருந்தார். விக்ரம் நான் பார்த்துருக்கேன், சுரேஷ் மன்னன் ரேவதி பண்ண டிவி சீரியல்ஸுக்கெல்லாம் வந்து விக்ரம் வந்து டப்பிங் குரல் கொடுக்கறதுக்குலாம் வருவார், டப்பிங் ஆர்டிஸ்ட். அப்போ டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்துக்கிட்டு அப்படியே அவரும் போராடி அஜித் மாதிரியே தான் அவரும் போராடிட்டு இருக்கும்போது 2 பேருமே போராடிக்கிட்டு இருக்காங்க பெரிய ஆளாகிறதுக்கு. அப்போ ஒரு போராடக்கூடிய ஒரு நடிகருக்கு இன்னொரு போராடக்கூடிய நடிகர் வந்து குரல் கொடுக்குறாரு. இப்படி ஒரு மேட்டர் நடந்துச்சு. அப்படி வந்த பிறகு அது ஒரு படங்கள் இல்லை. அந்த படம் பெரிய ஹிட்டு கிடையாது. அமராவதி பரவாயில்லாமல் ஓடிச்சு, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைச்சி, அவ்வளோதான். அது இந்த ஒரு பெட் ரெஸ்ட்ன்ற ஒரு மேட்டரில் அதெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு கேப் விழுந்துருச்சு. கேப் விழும்போது ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் நடிச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அஜித்தை மீட் பண்ணுறேன். பாசமலர்கள் படம் அரவிந்த் சாமி ரேவதி ஆக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 சீன்ஸ் தான் சார், 3 சீன் வர மாதிரி. ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த பொண்ணை கூட்டு போகணும், 2 பேரும் காதலர்கள், அந்த பொண்ணை எப்படியா கூட்டு போகணும்னு சொல்லி வரும்போது ரகுவரன் அங்கே வந்து ஒரு ஃபைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நடக்கும். ரகுவரன் வந்து ஒரு வில்லன் கேரக்டர். அது ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து அந்த நைட்டு ஃபைட்டில் அந்த ஃபைட்டு சீனை ஷூட் பண்ணாங்க. அதாவது ஃபைட்னா அவர் ஒன்றும் ஃபைட்லாம் ஒன்றும் இல்லை, அஜித்தா அடித்து உதைக்கணும் வந்து அப்படி ஒரு டெரிபிள் கேரக்டர் வந்து அரகன் கேரக்டர் ரகுவரன் அடித்து உதைச்சினா எப்படி அடிப்பார் எப்படி உதைப்பார் நமக்கு தெரியாதா. அஜித் வந்து சண்டையெல்லாம் ஒன்றும் போடலை, ரகுவரன்ட்டு அடி வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர். அப்போ வந்து அதை நடிக்க வரும்போது ஆக்சுவலாக அவருக்கு வந்து 3000 rupees சம்பளம். வாசமலர்கள் படத்துக்கு 3000 ரூபா. 3000 ரூபா 2 சீனு, ஒரு சின்ன துக்கடா ரோல் தான், ஸ்மால் ரோல். ஹீரோவாக நடித்தவர் வேறு படங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதில் வந்து நடிக்க வந்தார். பைக்கில் தான் வந்தார். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து பேசினேன், இது மாதிரி அமராவதி படம் பார்த்தேன், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. அப்போ எனக்கு ஒரு வாய்ஸ்லாம் விக்ரம் கொடுத்ததில்ல, அப்போ நமக்கு தெரியாது, நல்லா பண்ணியிருந்தீங்க, படம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லும்போது பிறகு நான் சொன்னேன், இது மாதிரி உங்களுக்கு இந்த கார் ரேஸ் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர்லாம் ஆயிடுச்சுன்ற மாதிரி பத்திரிகைலாம் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு சார் அது அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் தான் அவர் ஆக்சுவலாக விஜயும் இவரும் சேர்ந்து நடிச்சு ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த டைரக்டர் கூட எனக்கு ஃப்ரெண்டு தான். அது 2 பேருக்குமே ஆரம்ப கட்டம், 2 பேருமே வளர்ந்து வரக்கூடிய பீரியட். 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பவித்ரான்னு ஒரு படம், அது ஆக்சுவலாக ராதிகா நடித்து ராதிகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பவித்ரான்னு ஒரு படம். அந்த படத்தில் இவர் அஜித் நடித்தார். இதெல்லாம் இப்படிலாம் நடித்து ஆன பிறகு தான் பின்னாடி தான் லாங் கேப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் இடையில அகத்தியன் டைரக்ஷனில் வந்து வான்மதி இந்த படங்கள்லாம் இருக்குல்ல, அதில் பிறகு காதல் கோட்டை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஃபில்ம் அப்படின்லாம். அதுக்கு பிறகு கூட அவருக்கு வந்து பல படங்கள்லாம் ஓடாமலாம் போயிருக்கு. இப்போ ராசி நேசம் இப்படிலாம் பல படங்கள்லாம் வந்து இப்படிலாம் இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வருஷம் 5 படம் வந்துருக்கு. இந்த ராசி நேசம் பீரியடில் 5 பிக்சர்ஸுமே ஓடலை, 5மே ஃப்ளாப். அதாவது அவரே ஒரு பேட்டியை சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன், நான் வந்து ஹிட்டோட நிறைய ஃப்ளாப் கொடுத்தவன் நான் அப்படின்ட்டு. அப்படி அவருக்கு இவ்வளோ ரசிகர்கள் வர்றதுக்கு இல்லை, அதுக்கு இன்னொன்று ரசிகர்கள் வந்ததுன்னு ஒன்று, இன்னொரு சின்ன விஷயத்தை அந்த இடத்துல சொல்லிடுறேன். எப்படின்னா அது அஜித்தே வந்து ஆரம்பத்தில் பின்னாடி சொல்லியிருக்காரு. அதாவது அவர் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டே வந்திருக்காருன்றதான் உண்மை. எப்படின்னா அந்த 5 படம் ஃப்ளாப் ஆச்சு பாருங்க. 5 படம் ஃப்ளாப் ஆகும்போது ராசி நேசம் இப்படிலாம் படங்கள்லாம் பண்ணி இப்படிலாம் வந்துகிட்டு இருக்கும்போது அநேகமாக அந்த பீரியடில் அந்த டைரக்ட் பண்ணவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட புது டைரக்டர்கள், வளர்ந்து வரக்கூடிய இயக்குநர்கள், இளம் இயக்குநர்களுக்கு இவர் வந்து கால்ஷீட் கொடுத்து அந்த படத்தை பண்ணார். ஒரு நோன் ஆர்டிஸ்ட். ஏன்னா ஆசை படம் பெரிய சூப்பர் ஹிட் ஃபிலிமில், காதல் கோட்டையும் பெரிய ஹிட் மூவி. இப்படியெல்லாம் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து டேட் கொடுத்து ஒரு படத்தை பண்ணார். பண்ண பிறகு அந்த படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு வரும்போது பின்னாடி அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்காரு. பின்னாடி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அஜித் படத்தில் வந்து புது டைரக்டர் பெரும்பாலும் இருக்காது. பின்னாடி மேக்ஸிமம் எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் தான் இருப்பாங்க. இப்போ KS ரவிக்குமாராக இருக்கும், இல்லை மார்க்கெட்டில் படம் பண்ண டைரக்டர், சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் கூப்பிட்டு அஜித் ஏதாவது படத்தை பண்ணின்ற மாதிரி தான் வந்துட்டு தவிர பெரும்பாலும் நியூ டைரக்டர்ஸ் பெரும்பாலும் வெரி ரேர். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த 5 படங்கள் ஃப்ளாப் ஆச்சு பாருங்க. ஃபெயிலியர் ஆகும்போது அப்போ வந்து அவர் வந்து பொதுவாகவே கதை கேட்கறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கே வந்து யார்கிட்டையுமே நான் கதை கேட்கல. கதை கேட்காம இருந்தது காரணம், ஒரு டைரக்டர் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, புதுசாக டைரக்டர் ஆசைப்படுறாங்க, புதுசாக அப்படிங்கும்போது பல வருஷங்கள் கடுமையாக உழைச்சி தான் ஒரு ஸ்கிரிப்டை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்படி வரும்போது அந்த கதையை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே வந்து அவங்க லைஃப்பில் அவங்க பெரிய ஆளாகணும்னு நினச்சி தான் கதை பண்ணியிருப்பாங்க. அதை நான் எது கேட்கணும்? அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டு அப்படியே நடிக்க வேண்டியதானே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு அவுட்லைன் தான் அவுட்லைன் சொல்லி அப்படி வந்தால் போதுமே, ஈச் அண்ட் எவ்ரி சீனை நம்மகிட்ட சொல்லி அப்படின்றது தேவையில்லையேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ஸ்கிரிப்டையோ ஃபுல் ஸ்க்ரீன் பிளேயோ
வசனத்தோட ஃபுல்லாக சொல்லுங்கன்னு அப்படிலாம் நான் கேட்டது கிடையாது யார்கிட்டையுமே. நான் கேட்காம அந்த டைரக்டருடைய திறமையை மட்டும் யார்கிட்ட ஒர்க் பண்ணவரு, பெரிய பெரிய டைரக்டர் இவங்ககிட்ட வேலை பார்த்துருக்காங்க. அப்படி இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த திறமை வந்து படத்தில் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இயக்குனர்களை நான் நம்பினேன். நான் நம்பினேன். என் நம்பிக்கையை அவங்க யாரும் காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு. நான் பண்ண மிகப்பெரிய தவறு கதை கேட்காமல் நடித்தது. அவங்க வந்து நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் கொடுப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு ஃபெயிலியர் படத்தை கொடுத்து என்னை வந்து கலை உலக பயணத்தில் எனக்கு அப்படியே மிகப்பெரிய சரிவை உண்டாக்கி விட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இனிமேல் வந்து ஒரு படம் ஒத்துக்கிறதா இருந்ததுன்னா ப்ரொடியூசர் யார், இதுக்கு முன்னாடி எப்படி நல்ல படமெல்லாம் பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஏபிள் ஹேண்டா, ஃபினான்சியல் பேக்ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்குதா, அதே மாதிரி டைரக்டர் வந்து இப்போ எஃபிஷியண்ட்டாக அவங்க கதை என்ன இப்படின்றதெல்லாம் கேட்டு அதுக்கு பிறகு சம்மதிச்சின்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அஜித் வந்து அதுக்கு பிறகு ரொம்ப கேர்ஃபுல் எல்லா விஷயத்துலையுமே. நீ இப்போ பல படங்கள்லாம் அவரே வந்து பெரிய டைரக்டர் படத்தை வேண்டாம்லாம் சொல்லியிருக்காரு. நான் கடவுள் படம்லாம் அவர் நடிக்க வேண்டிய படம் தானே. நான் கடவுள் படம்லாம் அவர் நடிக்க வேண்டிய படம். அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து முடிகிடியெல்லாம் வளர்த்து இப்படியெல்லாம் ஆகி பலதாகி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆகாமல் அப்படி இப்படின்றதெல்லாம் ஆகி அப்படிலாம் ஆன பிறகு அதில் ஏதோ கிளைமேக்ஸ் மேட்டர் நினைக்கிறேன் என் கணிப்பு. அது கிளைமேக்ஸில் வந்து பாலா வச்சிருந்த கிளைமேக்ஸ் அவருக்கு உடன்பாடு இல்லை. அந்த கிளைமேக்ஸை மாற்றணுன்ற மாதிரி ஏதோ சொல்லி பாலா வந்து ஒத்துக்குருவாரா கிளைமேக்ஸை மாற்றுறதுக்கு? அதுக்கு சம்மதிக்கல. அதில் பல சிக்கல்கள் வந்துச்சு இந்த பண விஷயத்துலாம். அது பின்னாடி சார் அது அஜித்துக்கு பிறகு அதாவது அஜித் இல்லைன்னா பிறகு அஜித் வந்து படத்தை அதுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அது வந்து இதாகிடுச்சு. அதே மாதிரி அஜித் வந்து இதை மாதிரி வந்து கஜினி படம் கூட இதே மாதிரி அஜித் ஆக்ட் பண்ணாங்க. இது மாதிரி அஜித் ஆக்ட் பண்ண வேண்டிய பல ப்ராஜெக்டுகள் வந்து அஜித் மறுத்து வேற ஆளுகிட்ட போய் அப்படின்னு அது அவருடைய அங்கே விக்னேஷ் சிவன் படத்துலேயே ப்ராஜெக்ட்லேயே வந்து இப்போ ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் வர வந்து அப்படியே. ஏன் அப்படி அஜித் படங்கள் மட்டும் நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்கேன். அப்படி இப்போ நான் கடவுள் ஆகட்டும், இந்த கஜினி ஆகட்டும், விக்னேஷ் சிவன் படம் ஏன் அப்போ அவ்வளோ தூரம் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை ஏன் இல்லை அவருக்கு அதை தான் சொல்லுவோம். அது அந்த முதல்ல உண்டான சர்க்கிள்லாம் இருக்கு பாருங்க. பின்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு மேட்டரில் ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 5 படம்லாம் பண்ணியிருக்காரு ஆரம்ப காலத்தில். அப்போ வளர்ந்து வரக்கூடிய பீரியடு 4 படம் 5 படம் 3 படம் இப்படிலாம் ஒரு வருஷத்துக்கு நடிக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படம் தான். அந்த ஒரு படம்ன்றது வாழ்க்கை இஷ்யூ. ஒருவேளை பண்ணி அவருக்கு முதல்ல சிங்க் ஆகணும்ல சார். படத்தில் நடிக்கும்போது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதில் நம்ம நடிக்கிறோன்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும்ல. ஒருவேளை அதில் வந்து உடன்பாடே இல்லாமல் அதில் போய் நடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நடித்தோம்னா அதில் வந்து 100% அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவரை பொறுத்தளவில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு சரின்னு சொல்லி நம்ம நடிச்சிருவோம். டைரக்டர் பெரிய டைரக்டர் தானே, மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்குன்னு பேர் புகழ்லாம் இருக்குல்ல. நீங்கள் நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் யாரும் புதுசா, ஏஆர் முருகதாஸ் புதுசா, இல்லாட்டா பாலா வந்து சும்மா சாதாரண ஆளா, விக்னேஷ் சிவன் ஏற்கனவே ஹிட் பிக்சர் கொடுத்த ஆள் டைரக்டர் தானே. அப்படிலாம் வரும்போது கிட்டத்தட்ட நான் அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்றத பற்றி கூட அவர் கவலைப்படலை. அவரை பொறுத்தளவு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பற்றி அவர் கவலைப்படலை. அந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவில் அவருக்கு நமக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறார். நம்ம பிடிச்சி நமக்கு உடன்பாடு இருந்தால் நடிப்போம். உடன்பாடு இல்லைன்னா அவங்க என்ன நினைச்சாலும் சரி, மற்றவங்க எதை வேணாலும் நினச்சிட்டு போட்டோம். இப்போ ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய லாஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா துணிவு வாரிசும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அதுக்கு பிறகு லியோன்னு ஒரு படத்தை விஜய் ஆக்ட் பண்ணி அடுத்த படமும் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்புறம் துணிவுக்கு பிறகு ஒரு படம் கூட இல்லையே. அப்போ ஒரு வருஷம் ஃபுல் இயர் வந்து அஜித்துக்கு வந்து வேஸ்ட்டாக தானே இருக்குது. இது சினிமா அவளுக்கு பாதிக்காது. அவர் வந்து சினிமாவில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நடுவில் பைக்கு ட்ராவல்னு போகிறது. இப்போ விடாமுயற்சி படத்துக்கே அதான் காரணம் அப்படின்றாங்க. அவர் அப்பப்போ ட்ராவல் போகிறது அது இதுன்னுட்டு. அது எப்படி தயாரிப்பாளர்களுக்கு அதை ஏற்றுக்கிறாங்க? இல்லை அது ஆரம்பத்தில் இந்த சிக்கல் வந்துச்சு. பிகினிலே நாங்கள் இப்போ நான் பாசமலர்கள் பீரியடில் நான் சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். அதுக்கு பிறகு கூட ஒரு ஸ்டேஜில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவர் வந்து இந்த கார் ரேஸ் இந்த மாதிரி மேட்டர்லாம் போய் அவர் உடம்புல காயப்பட்டு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பத்திரிகையில் வந்து இது மாதிரி கார் ரேஸ் போனார், வெளிநாட்டில் போய் இப்படிலாம் போன இடத்துல அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு காயம் உண்டாயிருச்சு. அதனால ஒரு 2 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வரும்போது நம்ம கேஆர் இருக்கார்ல, கேஆர் வந்து வழக்கமாக ஒரு படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் ஆக்டிவாக டைரக்ட் பண்ணிட்டு இப்படிலாம் இருந்த பீரியடு. கேஆர் வந்து பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்தாரு. பேட்டி கொடுத்து இதை மாதிரி வந்து சினிமாவில் வந்து நடிகராக வர்றவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி ப்ரொடியூசர் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பணம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போது வெறும் நம்ம படத்தில் நடிக்கிறோம், நடிக்கிறதுக்கு காசு வாங்குறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய லைஃபை இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ப்ராஜெக்டில். அதனால் இப்போ அஜித் மாதிரி ஒரு நடிகருக்கு வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆர்வம் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களில் விருப்பம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏதாவது எனிதிங் எது வேணாலும் நடக்கலாம். காயமோ இல்லாட்டினா பெட் ரெஸ்ட்டோ ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலையோ அப்படி இப்படிலாம் வரும்போது தொழில் அஃபெக்ட் ஆகுது. அந்த தொழில் என்பது அதில் ஏகப்பட்ட பீப்புளுடைய வாழ்க்கை இஷ்யூ இன்வால்வ்டு. அப்படி வரும்போது இப்போ படத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல, பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய பேருடைய பணம் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு இப்படிலாம் பல பேருடைய வாழ்க்கை இஷ்யூ அது. அதனால் அஜித் மாதிரி இருக்க ஆட்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இதிலெல்லாம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஆர்வம்னு இருக்கலாம். அதனால் மற்றவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி கேஆர் ஏதோ ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அது பேட்டியை கொடுத்த உடனே அதில் வந்து அஜித் வந்து ஆக்சுவலாக அந்த பேட்டியை பிடிச்சி கோவப்பட்டார். இன்னும் சொல்ல போனால் கோவப்பட்டு இது வந்து ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த கார் ரேஸுன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது கார் ரேஸோ பைக் ரேஸோ என்ன தோன்றிருக்கணும் எது இருந்தாலும் அது மேலே அவர் வந்து அவர் உயிராக இருக்கார். அது மேலே ஆர்வம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காரு. அப்படி வரும்போது
தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனல் மேட்டர்கள் இதெல்லாம். தனிப்பட்ட ஒரு நடிகரோ இல்லாட்டி தனிப்பட்ட மனிதனோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட்டு அப்படி இப்படின்றது ஹாபி அப்படின்றதெல்லாம். இதில் வந்து மற்றவங்க வந்து கருத்து சொல்கிறதோ தலையிடுறதுன்றதெல்லாம் அது நல்லது கிடையாது. அதை நான் விரும்பலைன்ற மாதிரி இவர் வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுத்து பத்திரிகையில் அப்போ வந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாசமலர் படம் அப்போ நீங்கள் அஜித்தோட பழகிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அஜித்தை சந்திச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவரை மீட் பண்ணி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்தார். அவர் ஆக்சுவலாக பார்த்தா சும்மா ஒரு சில நேரத்தில் இந்த ஒரு மணி நேரம் பேசினாலே ஒரு 5-6 கதைகளை சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய டைரக்டர் தான். எப்போ பார்த்தாலும் அப்படி பாண்டி பசார் இந்த மாதிரி ஏரியாவில் அப்படி மீட் பண்ணும்போது ஒரு 5-6 கதையை சொல்லுவார். எல்லாமே ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும் கதை. பரவாயில்ல, இருந்தாலும் என்ன இவ்வளோ கதைகளை வச்சுக்கிட்டு டைரக்ஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள நினச்சேன். அப்போ அஜித் வந்து ஆக்சுவலாக வளர்ந்து வர பீரியட் தானே. அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் இதுமாதிரி நான் ஒரு கதை வச்சுருக்கேன், இது ஆக்சுவலாக அஜித்துக்கிட்ட சொல்லணும் சார், நீ கொஞ்சம் அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா சார்ன்ற மாதிரி. அப்போ ஆக்சுவலாக அந்த மேனேஜர் இந்த மாதிரி மேட்டர்லாம் இப்போ இல்லாத பீரியட் அப்படிங்களேன். அது மாதிரி சர்வசமாக அந்த பாசமலர்கள் பீரியடில் எனக்கு அவருக்கு அறிமுகம் இருக்குது அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து அப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத பீரியட், அப்போ லேண்ட்லைன் ஃபோன் தான் பண்ணி அஜித்துக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா ஒரு கேப் இருக்குல்ல, கேப்புக்கு மேலே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா, நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. சினிமாவில் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான நம்ம ஆட்களை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, அந்த நேம்லாம் எந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் அப்புறம் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த டைமில் நம்ம மீட் பண்ணியிருக்கோம், நம்ம பேசியிருக்கோன்ற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு, இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு என் ஃப்ரெண்டு தான் அந்த டைரக்ட் பண்ணின்ற மாதிரி இதுக்காக வந்து உங்களை வச்சு பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறாரு, உங்கள்கிட்ட அந்த சப்ஜெக்ட் சொல்லணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் எப்போ வந்தால் பார்க்கலான்ற மாதிரி சொன்னேன். அப்போ மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு வீடு நினைக்கிறேன். அப்போ அப்பா அம்மா மேரேஜ் எல்லாம் ஆகலை, ஃபாதர் மதர் இதெல்லாம் இருந்து அஜித் அங்கே இருந்தார். அந்த மந்தவெளியில் ஒரு ஃப்ளாட்டில் அங்கே வந்து வர சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் நான் கூப்பிட்டுட்டு நான் அங்கே போனேன். இன்னும் சொல்ல போனால் அந்த டைரக்டர் இந்த அஜித்துக்கு சொல்கிறதா இருந்த கதை இருக்கலாம், அந்த கதையை நான் கேட்கல. ஆக்சுவலாக நான் கதையை கேட்டுட்டு ஒரு கூட்டு போகல, ஒரு நம்பிக்கையில் இருந்தாலும் தானே கதை நிறைய சொல்லக்கூடிய ஆள் தானேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கூப்பிட்டேன். கூட்டு பண்ணேன் அஜித்துக்கு. இப்போ அந்த டைரக்டர் கதை சொல்கிறாரு, அஜித் உட்காந்துருக்காரு, நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருக்கோம் ரூமில் அப்படிங்களேன். அப்போ இவர் கதை சொல்கிறாரு. கதை சொல்லும்போதே அதுக்கு ஆக்சுவலாக ஒரு ஹீரோ ஓரியன்ட் மாதிரி அந்த கதை இல்லை. இங்கிலீஷில் த கார்னு ஒரு படம் இருக்கும். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கூட அந்த படம் வந்து கார், அந்த கார் இருக்குல்ல, பிள்ளை நிலான்னு கூட தமிழில் கூட ஒரு படம் இருக்கும். அந்த கார் வந்து பழிவாங்கிறது மாதிரி ஒரு மேட்ரு. இந்த பேட்டர்னில் ஒரு கதை இது. அது நான் நினைக்கிறேன் இங்கிலீஷ் படம் தேவை, இந்த டைரக்டர் பார்த்துப்பாரு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஒரு கதையை பண்ணிவிட்டு அந்த கார் வந்து காருக்குள்ளே ஒரு ஆவி உள்ளே நுழைஞ்சிருது, அந்த கார் பழி வாங்குதுன்ற பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் ஒரு கதை முழுக்க அந்த கார் தான் ஹீரோ அப்படிங்களேன். அதில் அஜித் கேரக்டருக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பெருசாக இல்லை. இந்த மாதிரி ஒரு கதையை அவர் சொல்லிகிட்டே வந்தார். நானும் பக்கத்தில் வந்து கதையை கேட்டே வந்தேன். கதை கேட்டபோது இந்த காரை வச்சு ஏதோ ஒரு கதையை பண்ணி வச்சுருக்காரு. கார் பழி வாங்குது, கார் வந்து அப்படியே அந்த கெட்டவங்களை எல்லாம் அழிக்குது, தீர்த்து கட்டுதுன்ற பேட்டர்னில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்குதுன்ற மாதிரி எனக்கு ஒரு மேட்ரு. இதில் அஜித்துக்கு இதில் என்ன இருக்குது, இது என்ன கதைன்னு போய் இதை அஜித்துகிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானிச்சார். ஒரு கேரக்டர் ஏதோ வருது, அதில் அஜித்துக்கு ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கேன். இந்த ஆள் 1 மணி நேரம் அந்த கதையை சொன்னார். கதையை சொல்லிவிட்டு அப்படியே அவர் பாத்ரூமுக்கு போனார். நான் அஜித் இப்படி எதிர உட்காந்துருக்காரு, நான் இப்படி உட்காந்துருக்கேன். நான் அஜித் பார்த்து ஸ்மைல் பண்ணேன், அவரும் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணார். நான் சொன்னேன் இந்த கதையை வந்து நான் கேட்கல, ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு நம்பிக்கையில் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எப்படி கதையை கேட்குறீங்களோ இதே மாதிரி நானும் இப்போ தான் கதையை கேட்குறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் கதையாக இருந்துச்சுன்னா நான் கூப்பிட்டு வந்துக்க மாட்டேன், உங்களுக்கு ஒன்றும் கதை ஒன்றும் பிடிக்கல இல்லை அப்படின்னுட்டேன். அவர் ஸ்மைல் பண்ணார். ஆக்சுவலாக இல்லை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, வாயத்திறன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் ஒன்றும் இல்லை, சாரின்னு சொன்னேன். அவர் சிரிச்சார் என்னை பார்த்து. ஆனால் ஒரு மனிதன் 1 மணி நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, இந்த இடத்துல அதுதான் அதற்காகத்தான் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறது காரணம். அஜித் பற்றி நிறைய காதல் கிசுகிசுக்கள் வந்திருக்கு சார், அதை பற்றி குறிப்பாக ஹீரா கூட காதல் நிறையாலாம் வந்திருக்காது. ஹீராவை பற்றி மட்டும் வந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். எப்படின்னா உதாரணத்துக்கு அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஹீரா வந்து உங்களுக்கு காதல் கோட்டையில் வந்து ஹீரா வந்து ஒரு அருமையான ரோலில் நடித்து அந்த படம் எந்த அளவுக்கு ஓடிச்சோ, அஜித்தை பற்றி எந்த அளவுக்கு பேசினாங்களோ, தேவயானியை பற்றி எந்த அளவுக்கு பேசினாங்களோ, அதேமாதிரி அந்த கதாபாத்திரத்தில் நடித்த ஹீராவை பற்றியும் பேசினாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் ஆக்சுவலாக பத்திரிகைகளெல்லாம் வரும், அஜித் கூட ஹீராவை ஜாயின் பண்ணி கிசு அப்படின்ற பேட்டர்னில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இதில் என்ன வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்ற மாதிரினா, பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் கிசுகிசு வரும்போது பொதுவாக அதுக்கு பிறகு கிசுகிசு வந்துருச்சு அப்படின்னாலே எந்த நடிகரோ நடிகையோ அவங்கள பற்றி கிசுகிசு வருதோ பெரும்பாலும் ப்ரெஸ் பீப்புள் கண்ணில் படாமல் கொஞ்சம் ஒதுங்கி யாருக்கும் தெரியாமல் அப்படி ரகசியமாக அப்படி தான் பொதுவாக நடக்கும். அப்படி தான் பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது அஜித்தையும் ஹீராவையும் கம்பைன் பண்ணி பத்திரிகை ஃபுல்லாக கிசுகிசு எல்லா பத்திரிகையிலும் எழுதிக்கிட்டு 2 பேருக்கு இடையில் காதல் இருக்குது அப்படின்ற பேட்டர்ன்லாம் எழுதிக்கிட்டு கிசுகிசு எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலகட்டத்தில் நான் வந்து சுரேஷ் மேனன், ரேவதி அவங்களுக்கு வந்து பிஆர்ஓவா வந்து அவங்க பண்ணக்கூடிய படங்கள், டிவி சீரியல் எல்லாருக்குமே நான் கொண்டு தனிப்பட்ட முறையில் பெர்சனலாகவும் சுரேஷ் மேனன், ரேவதி இவங்களுக்கு பர்சனல் பிஆர்ஓவாகவும் நான் வந்து பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்படி வரும்போது ரேவதி வந்து
சுவாபிமான் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தாங்க. ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் இதெல்லாம் வச்சு இந்த ஸ்பேஸ்டிக் சொசைட்டி அது மாதிரி இருக்கல, ஸ்பேஸ்டிக் ஸ்கூல் இது மாதிரி இருக்கல, இந்த மாதிரி வந்து அனாதைகள் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம், இதை மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலான்ற ஒரு நல்ல நோக்கத்தில் ஆக்சுவலாக ரேவதி, ரோஹிணி, ரஞ்சிதா இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி சுவாபிமான்னு அந்த ட்ரஸ்ட்னுடைய பேர். அது இனாகிரேஷன் வந்து காமராஜர் அரங்கத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் நடந்துச்சு. இனாகிரேஷன் சும்மா வெறுமனே ரிப்பன் கட்டி அப்படின்னு கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் பேட்டர்னில் வந்து கலை நிகழ்ச்சியோடு ஆரம்பித்தாங்க. உஷா உதுப்புலாம் வந்திருந்தாங்க பாடுறதுக்கு. அப்படிலாம் வந்து அந்த பேட்டர்ன் இருந்துச்சு. பண்ணும்போது ரகுவரன்லாம் பாட்டு பாடினார். கண்ணே கலைமானே பாட்டு இருக்குல்ல, அதை ரகுவரன் நீங்கள் எங்கேயாவது ரகுவரன் பாட்டு பாடினு கேள்விப்பட்டிருக்கோமா? ரகுவரன் ஃபுல் பாட்டை வந்து மைக்கில் பிடிச்சி கண்ணே கலைமானே சாங்க ஃபுல் சாங்கை பாடினார். அப்படி சொன்னால் இதே மாதிரி கலை நிகழ்ச்சி நடந்துச்சு. எல்லாருமே துணிச்சலாக அப்படி வந்து பண்ணாங்க அப்படிங்களேன். அப்படி வரும்போது நீங்கள் பத்திரிகையிலலாம் இவ்வளோ கிசுகிசு வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஜித்தை வந்து அந்த விஷயத்தில் தான் நான் பாராட்டேன். மனசுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ பற்றிலாம் கவலையே கிடையாது. நம்ம மனசாட்சி சொல்லுதா, அது என்ன சொல்லுதோ நம்ம அதை கேட்போம், நம்ம நடப்போம். மற்றவங்க நினச்சா நினச்சிட்டு போட்டோம், மற்றவங்க எழுதுனா எழுதிட்டு போட்டோம், மற்றவங்க கிசுகிசு எழுதுனா எழுதிட்டு போட்டோம். அதுக்கு அதனால என்ன அப்படின்றது இருக்குல்ல. இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பமாகலை. ஃபங்க்ஷன் ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியே அங்கங்கே ஏதாவது பாடுறவங்க பாடி இடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, நடனம் ஆடுறவங்க ரிஹர்சல் மாதிரி என்னத்தையோ பண்ணிட்டு இருப்பாங்களே. அந்த மாதிரி இப்போ 6 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன், ஒரு 5-5:15 அஜித் வந்து அங்கே வந்தாச்சு. இப்போ அஜித்தும் ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு சினிமாவில் வர ஒரு பாட்டுன்னு வச்சுங்களேன், 2 பேருக்கும் அதை ஆடுறாங்க. நடனம் ஆடக்கூடிய வேற யாராவது அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல பத்திரிகையில் கிசுகிசு எழுதிட்டு இருக்கும்போது யாராவது ஒத்துக்குவாங்களா? முதல்ல அஜித் ஒத்துக்குவாரா, ஹீரோ ஒத்துக்குவாங்களா? அவங்க 2 பேரும் அதை பற்றி கவலையே படலை. 2 பேரும் அதுக்கு சம்மதிச்சு 2 பேரும் வந்து அந்த பாடல் காட்சிக்கு நடனம் ஆடுவது அப்படின்னு முடிவு பண்ணி அதை 2 பேருமே உட்காந்து நம்ம எப்படி ஆடுறது, எப்படி பாடுறது, எப்படி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெப்புக்கு இப்பெல்லாம் எப்படி வரணும் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து. அப்போ யாருமே ஆளுகள்லாம் வரல. நான் வந்து ஆக்சுவலாக ரேவதி, சுரேஷ் மன்னனுக்குலாம் பிஆர்ஓன்றதுனால நான் முன்கூட்டியே நான் போயிட்டேன். நான் போகும்போது அங்கே வந்து ஆடிட்டோரியத்தோட ஆளுகள்லாம் யாருமே கிடையாது. இவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துக்கிட்டு பார்வையாளர்கள் உட்கார்ற இடம் இருக்குல்ல, ஆட்கள் உட்கார்ற இடம், அதில் 2வது சீட்டு 3வது சீட்டில் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு எப்படி பண்ணலாம் என்னன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்து இதாகும்போது ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்கும்போது ஆக்சுவலாக அஜித்தும் ஹீராவும் சேர்ந்து நடனம் ஆடி அப்படிதான் ஒரு இது நடக்கும். அந்த காதல் உண்மையா சார்? அது அப்படி நான் நிறைய கிசுகிசுகள் வந்து உண்மைதான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அஜித்தை பொறுத்தளவில் வந்து வேணும்ன்றது வேண்டாம்ன்றது தீர்மானிக்கிறதுன்ற ஒரு மேட்டரில் அந்த மேட்டரில் அவர் வேண்டாம்னு சொல்லி தீர்மானிச்சார். அவ்வளோதான். அதாவது மனசாட்சி சொல்றதை கேட்டார் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது உண்மைதான். கமலஹாசன் வந்து அவர்கள் படத்துல பொம்மை சொல்றதை கேட்பார்ல, பொம்மை ஒன்று வச்சுக்கிட்டு பொம்மை வந்து அதான பொம்மை தானே மனசாட்சி அவருக்கு, அப்படி வந்து பொம்மை சொல்றதை கேட்பார்ல. அதை மாதிரி அஜித்தை பொறுத்தவரை அவர் மனசு என்ன சொல்லுதோ அது அந்த காதல் மேட்ரு. ஆனா ரொம்ப நாள் அவங்க ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்க. அது பத்திரிகையில் வந்ததெல்லாம் உண்மைதான். அதான் நானே சொல்றேன்ல, அவங்க ஆக்சுவலாக அந்த இதுலேயே வந்து நடனம் ஆடினாங்க, 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடினாங்கன்னு சொல்ல. பத்திரிகையில் கிசுகிசு வந்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த நடன நிகழ்ச்சியே நடந்துச்சு. அந்த அளவு அவங்க நெருக்கமா இருந்தாங்க. அந்த அதுக்கு பிறகு அவர் வந்து திடீர்னு அப்படியே ஒன்ஸ் ஃபார் ஆல் டக்குன்னு டிசைட் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணாரு. ஷாலினி கல்யாணம் பண்ணாரு. திருமண வாழ்க்கை அப்படியே அமைஞ்சு அதுக்கப்புறம் அஜித்தை பற்றி எந்த காலத்துலையுமே வந்து கிசுகிசு யார் கூட இணைச்சின்னுலாம் அப்படியே வந்து அப்படி ஒரு மேட்டர். ஹீராவும் அதை பற்றி ஒரு பெருசாக அதுக்கு இல்லை, ஹீராவே அது பிறகு பேரே இல்லாமல் வீட்டில் போயிட்டான். அது பிறகு ஹீரா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. அது பேர் அப்படியே மைனஸ் ஆகி போய் அப்படியே இதாகி போய் சைலண்ட் ஆகி போய் அப்படியே அவ்வளோ புகழ்பெற்ற நடிகையாக இருந்து அவ்வளோ படங்களாக நடிச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தவங்க என்ன ஆனார் ஹீரா. அதுக்கு இந்த காதல் ஒரு காரணமா இருக்கலாம். அது கூட வந்து ஒரு டிஜெக்ஷனா இருக்கலாம். அந்த காதலுக்கு அஜித் ஹீரா காதலுக்கு வந்து ரோஹிணி, ரேவதி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாவும் இருந்தாங்க அப்படின்னு அது உண்மையா? இல்ல இருந்திருக்கலாம். பழகி அதான் நீங்க சொல்ல இந்த சுவாபிமான் மேட்டரை வச்சு இருந்திருக்கலாம். ஏன்னா சுவாபிமான் இவங்கெல்லாம் சேர்ந்தானே அந்த ஃபர்ஸ்ட் இவங்க தான் சேர்ந்தானே ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களாம் அதை கொஞ்சம் நெருக்கமா இருந்தாங்க. இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஏன்னா இப்போ இவங்களாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணி தான் அந்த டான்ஸ் ஆடுற மேட்டர் கூட இவங்களாம் சேர்ந்தானே பிளான் பண்ணுது. அப்புறம் ரேவதி ரோஹிணிலாம் அவங்க இருந்த அந்த ட்ரஸ்ட்லேயே இருந்தவங்க தானே. இருந்து இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ட்ரஸ்ட் தான் அது. அதனால இந்த நடனம் இவங்க 2 பேரும் ஆடலாம் சேர்ந்து அப்படின்ற முடிவு கூட அவங்களாம் சேர்ந்து எடுத்துருக்கலாம்ல, முடிவு எடுத்துருக்கலாம்ல, எடுத்து சம்மதிக்க வச்சிருக்கலாம்ல. மிக்க நன்றி சார். நன்றி சார், வணக்கம்.